ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொழுக்கட்டை. இது ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல ஹெல்த்தியானது. இது சிகப்பு அரிசி. அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை தண்ணியை வடித்து காய வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்குவோம். கடாயை வச்சு அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாவு காய்ச்சிக்கலாம். நான் 2.5 வெல்லம் போட்டு பாவு காய்ச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதுக்கு நீங்கள் பாவு காய்ச்சிக்கலாம். நான் பாவு காய்ச்சிக்கிறேன் வாங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு அதில் நம்ம வெதுப்பி வச்சுருக்கோமே மாவு, அதில் போட்டு நல்லா கிண்டிடலாம். கிண்டிட்டு பாவு காய்ச்சிருக்கதை அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்குவோம். பிசைஞ்சிட்டு அதை அமுக்கி வச்சிடலாம். அதை அமுக்கி வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்குவோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது. முதுகு வலிக்கு, எலும்பு தேய்மானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த அரிசி இதை புட்டு செஞ்சு சாப்பிட்லாம், சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. எப்படி வந்துடுச்சுன்னு பாருங்கள். நான் பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் அரிசி இந்த மாதிரி இது சாப்பிட்றதோட இது நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.